என் இடத்துல இருந்து அவங்க என் குடும்பத்தை வழி நடத்துவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மகா, உனக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ். அதனாலதான் அவங்க கிட்ட நீ அவ்வளவு துணிச்சலா பேசியிருக்க. கவலைப்படாத, அப்பப்போ உன் சார்பா நான் வேணா அவங்கள போய் பாத்துக்கிறேன். வேண்டாம். ஏன் மகா? நாளைக்கு அத்தைக்கு தெரிய வந்தா உனக்கு பதிலா உன் ஃப்ரெண்ட் அனுப்பினியான்னு ஒரு பேச்சு வரும். அத முறியடிக்கணும். அம்மாவும் தங்கச்சியும் போராடி முன்னுக்கு வந்தா தானே தப்பா பேசினவங்க முன்னாடி அவங்க தலை நிமிர்ந்து நிக்க முடியும். நீ வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு போகணும்னு தான் தோணுது. என்ன யோசிக்கிற? இல்ல, உன் தங்கச்சிங்க மேல நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கல, அத பத்தி நினைச்சு பார்த்தேன். ஏன் தங்கச்சிங்கல்ல, அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்காதா என்ன? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிருங்க. சரிங்க சார். சரி. அத மாவு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அரிசி, உளுந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் மாவு பாக்கெட் போட கவரு, ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மாப்பிள்ள இது? காலையில ஏதோ மாவு பிசினஸ் ஆரம்பிப்போன்னு ஒரு ஐடியாவா சொல்லிட்டு போனீங்க. நானும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா அதுக்கு முதலீடு போடுறதுக்கு பணம் வேணுமே, என்ன பண்ணலான்னு வட்டிக்கு பணம் வாங்கலாமான்னு பேசிட்டு இருந்தோம். நீங்க என்னடானா இப்பவே பொருளோட வந்து இறக்கிட்டீங்க. அத நான் வெறும் ஐடியா கொடுத்துட்டு போவேன்னு நினைச்சீங்களா? நான் இருக்கிறப்போ நீங்க எதுக்கு வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கணும்? என்ன கேட்காம நீங்க யார்கிட்டயும் பணம் வாங்காதீங்க. அப்புறம் அத்த, அரிசி உளுந்துலாம் இப்பவே ஊற வச்சிருங்க. நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். சின்னதா ஒரு பூஜையை போட்டுட்டு மாவு வேலையை ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கே பாக்கெட் போட்டுட்டு பிசினஸையும் தொடங்கிடலாம். என்னத்த அப்படி பாக்குறீங்க? மாப்பிள்ள, நீங்க மகா கிட்ட சொல்லிட்டு தானே இதெல்லாம் பண்றீங்க? இப்ப இருக்கிற மனநிலையில இதெல்லாம் அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாத. அதுக்கான நேரம் வரும், அப்ப நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். மாப்பிள்ள, எனக்கு என்னமோ மகாவுக்கு தெரியாம நீங்க பண்ற உதவி உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆமா மாப்பிள்ள, எல்லாம் இவளால வந்தது. இவ பூர்த்தி சந்தோஷத்துக்காக மொத்த குடும்ப நிம்மதியும் கெடுத்துட்டா. ஏன் நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி நீங்களும் கஷ்டப்பட்டு அகிலாவையும் கஷ்டப்படுத்துறீங்க? நடந்த விஷயத்தை பத்தி யோசிக்காம கடந்து போங்க. அப்பதான் வாழ்க்கையில கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியும். அகிலா, நடந்த எல்லாத்துக்கும் நீ சொல்ற பதில் நீ டாக்டராய் காட்டுறது மட்டும்தான். அத கிரைண்டரும் வந்தாச்சு, காலையில வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு முதல் நாள், அதனால அளவு கொஞ்சமா போடுங்க. வியாபாரம் ஆக ஆக எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்க மாப்பிள்ள. ஆனா இதுக்கெல்லாம் நிறைய செலவா இருக்குமே மாப்பிள்ள. இப்பதான் நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க, பணத்துக்கு என்ன பண்ணீங்க? நல்ல நண்பர்களை பழகி வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். பிசினஸ் நல்லபடியா போகணும், நீங்க உங்க சொந்த கால்ல நிக்கணும். நாளைக்கு மகா பாக்குறப்ப உங்களை பெருமையா நினைக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. எங்க குடும்பத்துக்கு மருமகனா வந்தீங்க, இப்ப எங்க குடும்பத்துக்கு மகனா இருக்கீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்பிள்ள. அத்த, என்னத்த இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணுனா நான் வராம யார் வர போறா? நீங்க எதையுமே யோசிக்காதீங்க. அகிலா, நீ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நீ உன் படிப்புல கவனத்தோட இருக்கணும், சரியா? சரி மாமா. ஹலோ பிசினஸ் லேடி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம் மாமா. தட்ஸ் குட். இந்த நம்பிக்கை தான் வேணும்.
சரிதா, நான் வரேன். சரிங்க மாப்ள. நான் பண்ண தப்புக்கு அம்மாவை இப்படி தண்டிக்காதக்கா. அம்மா பாவம்க்கா. மகா, வந்துட்டீங்களா? ம், இன்னைக்கு என்ன வேலை அதிகமா? இவ்ளோ லேட்டா வரீங்க? ஆமா, வேலை அதிகம்தான். அப்புறம் உங்களை ஒரு மளிகை கடையில பார்த்துதான் அண்ணியும் மதியம் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனில வேலை பார்க்குறீங்க, கம்பெனி சூப்பர்வைசர். உங்களையா மளிகை சாமான்லாம் வாங்க சொல்லி அனுப்புவாங்க? வயசுல பெரியவர், போற வழியில லிஸ்ட் கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாரு. அதே நேரம் பார்த்து அக்காவும் மதியம் வந்துட்டாங்க. சும்மாவே அக்கா ஒண்ணுக்கு ரெண்டா கதை கட்டிடும். இதெல்லாம் சொல்லணுமா என்ன? பேங்க் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தவரு நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்கன்னு அண்ணி சொன்னப்போ எனக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க. மகா, நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் இது பெரிய விஷயம் இல்ல. மகா, நீ இப்படி தனியா நின்னுட்டு இருக்கன்னு உன்னை விசாரிக்க வந்தா மடக்கி மடக்கி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லு, அப்படி என்ன யோசனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் இல்லாம தான் என் குரலை கேட்டதும் அவசரமா கண்ணை தொடச்சுக்கிட்டியா? நீ எதை பத்தி நினைச்சிட்டு இருந்தன்னு நான் சொல்லட்டுமா? உங்க அம்மாவையும் தங்கச்சிங்களை பத்தி தானே நினைச்சிட்டு இருந்த. என்ன இல்லைன்னு சொல்ல போறியா? இனிமே உன் தங்கச்சிங்களை நினைச்சு அழவே மாட்டேன்னு சொன்ன. இங்க தனியா நின்னு கண்ணை கசக்கிட்டு இருக்க. உன்னை குத்தி காட்டுறதுக்காக இதை சொல்லமா? பிறந்த வீட்டை அப்படியெல்லாம் ஒரு சொல்லல வெட்டி விட்டு வந்துட முடியுமா என்ன? நீ உங்க அம்மா கிட்டயும் தங்கச்சிங்க கிட்டயும் பேசி 2 நாள் ஆச்சு. உன் மனசு எப்படி இருக்கும்னு என்னால ஃபீல் பண்ண முடியுமா? சொல்லு, அத்தையும் தங்கச்சிங்களை பத்தி தானே நினைச்சிட்டு இருந்த? இன்னைக்கு விஜய பார்த்தேன். கொஞ்ச நாளைக்காவது அவங்கள பத்தி நினைக்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனா விஜய் கிட்ட நடந்த எல்லாத்தையும் பத்தியும் பேச வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால அவங்கள பத்தி நினைக்காம இருக்க முடியல. அது எப்படி நினைக்காம இருக்க முடியுமா? ஆனா